ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விழாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா வீடு குடி போக போகிறாங்க. அதுக்கு வந்து ஷாப்பிங் தான் வந்திருக்கோம். நம்ம எப்பயுமே நம்ம வீட்டில் பெரிய ஃபங்க்ஷன், குட்டி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்ம இந்த கடைக்கு தான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண வருவோம். ஏன்னா இங்கே வந்து சரி கலெக்ஷனும் சரி, ரேட்டும் சரி, எல்லாமே நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம இந்த கடைக்கு தான் ட்ரெஸ் எடுக்க வருவோம். எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இப்போயுமே இங்கே தான் வந்திருக்கோம். அம்மா, அண்ணா, அண்ணி 3 பேருக்கும் நம்ம ட்ரெஸ் எடுக்கணும். அவங்க வந்து பிறந்த பொண்ணுங்கிறதுல நமக்கு ட்ரெஸ் எடுக்கணுங்கிறதுல எல்லாம் ஒன்றா வந்து ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கடைக்கு தாங்க வந்திருக்கோம். அம்மா, அண்ணி, நான், தங்கச்சி, நாத்தனார் ஓப்படியாக எல்லாருமே வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண தான் வந்திருந்தோம். இங்கே பாருங்கள், இந்த குட்டி பாப்பாவை ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ண ஒரு வந்து டோலி பேக் மாதிரி கொடுப்பாங்க. அதை ஹேண்ட்பேக் மாதிரி மாட்டிக்கிட்டு அந்த பாப்பா வந்து சேரீ கலெக்ஷன்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நம்மலாம் சின்னதாக இருக்கும்போது நம்ம வீட்லேருந்து என்ன ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து நம்ம போட்டுப்போம். ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படி கிடையாது. காலங்கள் எவ்வளோ மாறி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு அந்த பாப்பாவை பார்க்குறதுக்கு. நாங்கள் ஒரு பக்கம் ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கேன். என் தங்கச்சியை காணோன்னு பார்த்தேன். இங்கே பாருங்கள், தங்கச்சி பாருங்கள், ட்ரெஸ் எடுக்கிறத விட்டுட்டு வந்து ஹேண்ட்பேக் செக்ஷனில் வந்து எந்த ஹேண்ட்பேக் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மாடல் மாடலாக போட்டு எங்கள் அண்ணோட்டு பொண்ணு வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு பக்கம் அவங்க அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. குடிநுழையிற ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்காங்க. முக்கியமானவங்களுக்கு மட்டும் சொல்லி வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அதனால் ட்ரெஸ்ஸு அதிகமாக வந்து எதுவும் எடுக்கலை. நமக்கு மட்டும் எடுத்தாங்க அம்மா வீட்டில். நம்ம அம்மா வீட்டில் அண்ணன், அண்ணி, அம்மாவுக்கு 3 பேருக்கு தான் எடுத்தோம். ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்து வந்து பாய்ஸ் செக்ஷன் தான் போயிருந்தோம். இங்கே பாருங்கள், அந்த பொம்மை வந்து இந்த கோட் ஷூட் இதெல்லாம் போட்டு பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பொம்மைங்களை விட லேடிஸ் பொம்மைலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகாக டிசைனாக ப்ராகு, ஜோலி இந்த மாதிரி வந்து மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அழகாக இருந்துச்சு. இங்கேயே அவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம். நாங்கள் எப்பயுமே ட்ரெஸ் எடுக்க நம்ம காலையில் போனோம். எந்த ஃபங்க்ஷன், அது பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரெஸ் துணிக்கடையிலே நமக்கு வந்து டைம் செலவாயிடும். காலையில் போனோம், மதியம் சாப்பிடக்கூட இல்லை. டைம் பார்த்துக்கிட்டால் 4:30 ஆயிடுச்சு. அது வரைக்குமே பர்ச்சேஸ் வந்து முடியவே இல்லை. ஒரு வழியாக ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் முடித்தாச்சு. எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. மறுநாள் வந்து வீடு குடி போகிறதுக்கு முக்கியமான வேலைக்கு தாம்பூலம், பால் காய்ச்சிற பாத்திரம் இது எல்லாமே தேவை. அதை வந்து அம்மாவுக்கு பிறந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அது வந்து என் தங்கச்சி தான் அங்கே கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறா தாய் மாமா வீட்லேயே. அவள் தான் எடுக்கணும். அம்மா வந்து நான் விளக்கெல்லாம் எடுத்துறேன்னா வேண்டான்ட்டு விளக்கு மட்டும் எடுத்துக்கூட மீதி பாத்திரம்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம எப்பயுமே வந்து வீட்டுக்கு பாத்திர பொருள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கினா இங்கே தான் இந்த கடைக்கு தாங்க வருவோம். ரொம்ப வந்து கடை சின்னதாக இருந்தாலும் ப்ரைஸ் நல்லாயிருக்கும், பொருளும் குவாலிட்டியாக இருக்கும். அதனால் வந்து நாங்கள் எந்த சின்ன பாத்திரம் எடுக்கிறதா இருந்தால் கூட இந்த கடைக்கு தான் நம்ம வருவோம். இங்கே வந்து என் தங்கச்சி வரல, எங்கள் அண்ணே, நாத்தனார், அப்படியே அம்மா, நாங்கள் மட்டும்தான் வந்திருந்தோம். காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, பால் காய்ச்சிற பாத்திரம், சக்கரை பொங்கல் வைக்கிற பாத்திரம், அப்புறம் கரண்டி, என்னென்னமோ அதுக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்தாங்க. முக்கியமாக ஐயர் வந்து கலசம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. 4-5 கலசம் பித்தளையில், அதுவும் வந்து சேர்த்து பார்த்துட்டு இருந்தாங்க. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே வந்து கூடி இருந்து எந்த விசேஷமாக இருந்தாலும் செஞ்சு பாருங்கள், மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு வேலைனா அது பகிர்ந்து செய்யும்போது அது ஒரு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம மட்டும் தனிமையாக இருந்து தனியாக எடுத்துக்கட்டி செய்யும்போது அந்த இடத்துல சந்தோஷமும் இருக்காது, நிம்மதியுமே இருக்காது. எங்கள் வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கள் ஓப்படியா, அண்ணி, நாத்தனார், நாங்கள் எல்லாமே யாருக்கு எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலுமே நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் கூடினா தான் நாங்கள் சேர்ந்து தான் எல்லா வேலையுமே பார்ப்போம். உறவுகள் எந்த இடத்துலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருந்தாலே அதுவே வந்து பெரிய ஒரு பலன் சொல்லலாம். பாத்திரம்லாம் எடுத்தாச்சுங்க. அடுத்தது வந்து அடுப்பு. எங்கள் ஓப்படியா வந்து அம்மாவுக்கு பால் காய்ச்சறதுக்காக சிலிண்டர் அடுப்பு தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நானுமே அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பீரோ, ஃபேன்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். அம்மா வந்ததுனால எடுக்கும்போது யாருக்கு எடுக்கிற அப்படின்னு கேட்கக்குள்ளே சொல்லிட்டேன். அம்மா வேண்டான்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு அப்பொழுதே ஆசை, நம்ம அம்மா வீடு கட்டினா இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அம்மாவுக்கு நிறைய பொருள் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கும் ஆசை. நம்மக்கிட்டேயும் பட்ஜெட் கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால பீரோ, ஃபேன் தான் நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம். குக்கர், ஃபேன்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருந்தோம். அதெல்லாம் வாங்கிட்டு அடுத்து நம்ம வந்தது வந்து
ஸ்டோர் ரூம் தான் வந்திருந்தாங்க. இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் என் தங்கச்சி வந்து அம்மாவுக்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தா. அதையும் நீங்களே பார்த்து எடுத்துருங்க அப்படின்னு சொன்னதும், இதுவும் நம்ம ரெகுலராக வர ஷோரூம் தாங்க இது. இங்கே எலக்ட்ரிக் பொருள் எல்லாமே இருக்கும். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே அனைத்து பொருளுமே இருக்கும். இந்த ஷோரூம்லேயும் பெரிய ஷோரூம் தாங்க இது. ஒரு வழியாக அம்மாவுக்கு ஃப்ரிட்ஜ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.